இன்ட்ரெஸ்ட்டாக டிவி பார்க்கும்போது தான் நம்ம ஃப்ரெண்டு கால் பண்ணுவான். அதான் அந்நேரம் எடுக்கிறதில்ல. ஆனால் நேரில் பார்க்கும்போது, சாரிடா நீ ஃபோன் போடும்போது ஃபோனு சைலண்டில் இருந்துச்சு, நீ கால் பண்ணதே எனக்கு தெரியாது அப்படின்னு ஒரு பொய். எந்திரிச்சதுலேருந்து எல்லாமே லேட்டு தான். ஆனால் ஏன் லேட்டாக வந்தேன்னு கேட்டால், வீட்டை விட்டு என்னமோ சீக்கிரம் கிளம்பிட்டேன்டா, ஆனால் வர்ற வழியில் இந்த டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன்டா அப்படின்னு ஒரு பொய். இப்போ இதெல்லாம் பொய் லிஸ்ட்லேயே வர்றதே கிடையாது. பொய்யே சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறது தான் பெரிய பொய். வாங்க இந்த கதையை பார்க்கலாம். சின்ன வயசுலேயே தன் அப்பாவை இழந்த சத்தியசீலன் தன் அம்மா படுற கஷ்டத்தை பார்த்து வெளியூருக்கு வேலை தேடி போகலான்னு முடிவு பண்ணுறாரு. அவருடைய அம்மா அவங்கக்கிட்ட இருந்த 3 பவுன் தங்க நகையை கொடுத்து, இதை உன் தேவைக்கு வச்சுக்கோ, உன் பேருக்கு ஏற்ற மாதிரி எந்த சூழ்நிலையிலும் பொய் பேசாத அப்படின்னு அறிவுரை சொல்லி அனுப்பிச்சி வைக்கிறாங்க. போகிற வழியில் ஒரு திருடன் வழி மறைச்சி, உன்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. நான் வேலை தேடி போகிறேன், கையில் தங்க நகை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட திருடனுக்கு ஒரே சிரிப்பு. பொய் சொல்கிறியா? காட்டு பாதையில் உன்னைய நம்பி யாராவது நகையை கொடுத்து அனுப்புவாங்களா அப்படின்னு நக்கலாக சிரிச்சுட்டு போயிடுறாரு. சத்தியசீலன் நடக்க ஆரம்பிக்கிறாரு. திரும்பவும் வேற திருடன் எதிர்த்தாப்புல வந்து நின்றுட்டு, என்னடா மறைச்சி வச்சுருக்க அப்படின்னு கேட்குறாரு. 3 பவுன் தங்கம் வச்சுருக்கேன், வேலை தேடி போகிறேன் அப்படின்னு சத்தியசீலன் சொல்கிறாரு. அந்த திருடனுக்கும் சிரிப்பு தாங்கலை. நல்லா ஜோக் பண்ணுற நீ அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக சிரிச்சுக்கிட்டே அவரும் போயிடுறாரு. இரவு நேரம் ஆயிடுச்சு. ஒரு வீட்டு திண்ணையில் சத்தியசீலன் படுக்கிறாரு. அந்த வீட்டுக்கு திருட போன திருடர்கள் திருடிட்டு வெளியே வந்ததும் சத்தியசீலன் அந்த திண்ணையில் படுத்திருக்கிறத பார்த்து, இவன் நம்மளை நோட்டம் போட்டு மாட்டி விடுறதுக்கு முயற்சி பண்ணுறானோ அப்படின்னு சந்தேகப்பட்டு அந்த திருடன் கூட்டத்து தலைவர்கிட்ட சத்தியசீலனை கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்கக்கிட்டையும் சத்தியசீலன் அதே தான் சொல்கிறாரு. வேலை தேடி போகிறதாகவும் செலவுக்காக அம்மா நகை கொடுத்ததாகவும் சொல்கிறாரு. ஆனால் கொள்ளையர் தலைவர் அதை நம்பலை. எங்கள் நகையை காட்டு பார்ப்போம் அப்படின்னு கேட்க சத்தியசீலனும் எடுத்து காட்டுறாரு. ஏண்டா, என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு சொன்னால் நானே உன்னை விட்டுருக்க போகிறேன். இப்போ உன் நகையை நான் பறிச்சுட்டா உன் நிலைமை என்ன ஆகும்? ஏன் இப்படி அப்பாவியாக இருக்க அப்படின்னு திருடனே இறக்கப்படுறாரு. என்ன ஆனாலும் பொய் மட்டும் சொல்லவே கூடாது, அதுவே உன்னை காப்பாற்றும் அப்படின்னு எங்கள் அம்மா எனக்கு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சத்தியசீலன் சொல்கிறாரு. இதை கேட்டதுமே சத்தியசீலன் உண்மை மேலே வச்சிருக்கிற அந்த நம்பிக்கையை பார்த்து கொள்ளையர் தலைவனுக்கு ரொம்ப வெக்கமாக போச்சு. நம்ம திருட்டையே தொழிலாக வச்சுருக்கோமேனு அவமானப்படுறாரு. இனி தானும் திருட்டை கைவிட்டு தர்ம வழியில் தான் நடக்கணும்னு முடிவு பண்ணுறாரு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இதே மாதிரி நிறைய கதைகள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.